பீச் வரும்போது வலிக்கிறோம், அதெல்லாம் அப்படியே போட்டாலே கிரிப்பாக ஒட்டிக்கிறோம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கா? வாரண்டி கேரண்டி எப்படி? சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. ஆசிட், லைசால், டாமேக்ஸ், ஹார்பிக் எது போனாலும் ஒரு பாஞ்சு கொண்டுமே ஆகாது. அந்த மாவுலாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா அக்வா மாப்புன்னு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக நம்மளே தயாரித்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக், அலுமினியம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு இப்போ பார்த்து பண்ணிக்கிறோம். முதல்ல பிளாஸ்டிக் பண்ணோம், அலுமினியம் பண்ணோம். இப்போ நாங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே பண்ணுறோம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் 304 உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது. A to Z நம்மளே தயாரிக்கிறோம். 5 இயர்ஸ் உங்களுக்கு கேரண்டியோட ப்ராடக்ட் இருக்கும். என்ன ப்ராடக்ட்னு கொஞ்சம் லைவாக பாருங்களேன். இது வீடை பெருக்காமே க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மாப்பு இருந்தாலே போதும். எவ்வளவோ செலவு வீடு கட்டுவீங்க, அந்த வீட்டில் எந்த ஒரு டஸ்ட் இருக்கோ, என்றைக்குமே வீடு புதுசாகவே இருக்கும். இந்த மாப்பு என்ன செய்யலை, என்னெல்லாம் பண்ணு நீங்கள் உள்ளே பாருங்கள். லைவாகவே காமிக்கிறேன் பாருங்களேன். இது கல் மாதிரி இருக்கும் பாருங்கள், எவ்வளோ ஹார்டாக கல் மாதிரி இருக்கும். இது தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சிங்கன்னா பாருங்கள், பாஞ்சு நல்லா சாஃப்ட் ஆயிரும். பாருங்கள், பாஞ்சு நல்லா சாஃப்ட் ஆயிரும். கைட்டெல்லாம் புளிய தேவை. லிவரை மேலே தூக்கினீங்கன்னா அதுவே புளிஞ்சிடும். எந்த ஒரு மாப்பு இவ்வளோ ஈஸியாக புளிய முடியாது. 2 பக்கெட் தருவோம், சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான், அப்படி வச்சாலே போதும், அப்படியே ஈஸியாக புளிஞ்சிக்கிறோம். அதே போல் நம்ம வச்சுருக்க நூல் மாப்போ துணி மாப்பெலாம் எடுத்திங்கன்னா தண்ணி டிக் பண்ணிங்கன்னா ட்ராப்பாக தண்ணி கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும். இதில் பாருங்கள் 2 வாட்டர் சக் பண்ணும். சக் பண்ணுற வாட்ரு ஒரு ட்ராப் தண்ணியோட கீழே கொட்டவே கொட்டாது. என்ன செக் பண்ணால் கீழே கொட்டாது. பாருங்கள், இவ்வளோ வாட்ரு இருந்துமே கீழே கொட்டவே கொட்டலை. அப்படிங்கும்போது லைட்டாக டிக் பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். பக்கெட் தூக்கிட்டு போக தேவையில்லை. பாருங்கள், முன்னாடி போனீங்கன்னா தண்ணிலாம் ஒளியிடும், அழுக்கெல்லாம் ஊறிக்கிறோம். அப்படியே பின்னால்ட்டா தண்ணி, குப்பம், மண், டஸ்ட்டு, வாட்ரு, ஹேர் எல்லாமே அப்படியே உறிஞ்சிடும். இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண உடனே காஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெருக்காக கடப்பாக்கல் பிளாக் கலர் காமிச்சேன், நான் நேச்சுரலாக ஃப்ளோர்லேயே காமிக்கிறேன். இப்படியே ஃபுல்லாகவே ஒரு ஹால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கலாம். 1 டே டிக் பண்ண வச்சு ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண ஆளுக்கு ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டோர் ஆகிடும், கீழே கொட்டவே கொட்டாது. இதை கைட்டை புளிய தேவையில்லை. அந்த மாப்பா இன்னொரு பாக்கெட் சோப்பு தண்ணி ஒரு போய் நல்லா தூக்கிட்டு போக தேவையில்லை. பாருங்கள், அதுவே ஈஸியாக புளியிற பாருங்கள். இந்த லிவரை மேலே தூக்கினாலே போதும், எல்லா அழுக்கு கரெல்லாம் அப்படி ஈஸியாக புளிஞ்சிக்கலாம். எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்காது. அதே போல் நீங்கள் வீடை பெருக்குவீங்க, என்ன தான் நீங்கள் 10 தடவை வீடை பெருக்கலாம். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி இருக்கு இல்லையா, பாருங்கள், ஆற்று மணலாம் போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி, மண், முடியலாம் அப்படியே எடுத்துரும். அதே போல் பாருங்கள், மாவு இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் சப்பாத்தி பண்ணுவோம், குழந்தைங்க பவுட்ரு கொட்டுவாங்க. இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட் கூட பெருக்கும்போது போகாது. நூல் மாப்போ துணி மாப்போ எந்த மாப்போ எடுக்காது. 15 போல் வெட்டண்டை வேக்கமாலும் இந்த மாதிரி எடுக்க முடியாது. பாருங்கள், இந்த மாப்போ சும்மா ஒரு ஸ்பிங்கர் தான், அழுத்தவே இல்லை, சும்மா வச்சாலே போதும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி, மண், டஸ்ட்டு, ஹேர், முடியலாமே அப்படியே டோட்டலாகவே ஸ்டக் பண்ணிடும். பாருங்கள், இந்த மண்ணை ஃபுல்லாக காமிக்கிறேன். மாவு தனியாக, மண் தனியாக காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆற்று மணல் தனியாக தெரியும், மண், மாவு தனியாக இருக்கும். இது கீழே கொட்டவே கொட்டாது. என்ன செக்மா கீழே கொட்டாது. கைட்டே புளிய தேவையில்லை. எப்போ இந்த லிவர் கொடுத்துருவோம், அந்த லிவர் இழுக்கிறீங்களோ அப்போ தான் மண்ணோ தூசியோ உங்கள் ஃப்ளோர்லேருந்து மாப்பிலேருந்து வெளியே வரும். காமிக்கிறேன், லைவாக காமிக்கிறேன். இப்போ தண்ணி டிக் பண்ணிட்டு இந்த லிவர் இழுக்கிறேன் பாருங்கள். எல்லா மண்ணும் தூசியும் பாருங்கள் ஃபுல்லாக பக்கெட்டில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இங்கே பாருங்கள், பக்கெட்டில் பாருங்கள், இந்த பக்கெட்டில் பாருங்கள், மண்ணும் தனியாக மாவும் தனியாக உங்களுக்கு பக்கெட்டில் இருக்கும். அதே போல் நம்ம குழந்தைய வச்சுருப்போம். ஓகே, அதே போல் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைய வச்சுருப்போம். மாதிரி டீ கொட்டுவாங்க, காப்பி கொட்டுவாங்க, ஜாஸ், சாம்பார் எது கொட்டாலுமே பாருங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. இந்த மாப்பு இருந்தாலே போதும். வித்தின் செகண்ட் ட்ரையர் கொட்டினா அறிகுறி பாருங்கள், அதில் லைட்டாக வச்சாலே போதும். என்ன கரை இருக்கோ அந்த கரையை அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். அதே போல் பாருங்கள், இந்த மாதிரி என்ன மில்க்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து எந்த பேட் ஸ்மெல்லோட இருக்காது. அப்படியே மில்க் போதும், அப்படியே உறிஞ்சிடும். பாருங்கள், அந்த மில்க் உறிஞ்சதை ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது. பால் இதில் இருக்குது, என்ன சேர்ப்பாலும் கீழே கொட்டாது. இப்போ இந்த லிவரை புளியிற பாருங்களேன், இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், லிவரை பாருங்கள். அந்த பால் மட்டும் தனியாக வரும் பாருங்கள். பால் மட்டும் தனியாக வருதா, அந்த பால் மட்டும் தனியாக வரும். இந்த பார்த்தீங்களா, கல்லில் பார்த்தீங்கன்னா பாலை பார்த்தீங்க, இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டீயே ஊற்றி காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி டீயோ காப்பியோ என்ன கொட்டினாலும் பாருங்கள் அதுவே ஃபுல்லாக எடுத்துரும். எவ்வளோ டீ கொட்டினாலும் அந்த இடத்துல அப்படியே வச்சாலே போதும். என்ன டீ கட்டினா அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். அந்த டீ கொட்டின பிசினஸ் தம்பி கூட இருக்காது, அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். என்ன கொட்டினா அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். எந்த டீ கரை காப்பி கரை அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். பாருங்கள், ஃப்ளோரில் இந்த பிசினஸ் தன்மை ஃபுல்லாக வடி வச்சாலே போதும், பிசினஸ் தன்மை கூட இருக்காது, அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். அந்த டீ கீழே கொட்டவே கொட்டாது. எடுத்து அப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கைட்டு இப்படி தான் அந்த டீ மட்டும் தனியாக வரும் பாருங்கள். பால் டீ மட்டும் தனியாக வரும். எழுப்பும்போது அந்த பிஸ்னஸ் மட்டும் ஃபுல்லாகவே எடுத்துரும். ஒரு பாஞ்சோட லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் நம்ம கேரண்டி கொடுத்துரும். ஹியரபிள் டேக்காக பாருங்கள், ஃபயர் பண்ணியே காமிக்கிறோம். நீங்கள் ஆசிட், லைசால், டாமேக்ஸ், ஹார்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் பாஞ்சு ஒன்றுமே ஆகாது. ஒரு சாதாரண மாப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிட் கெமிக்கல் போட்டால் கெட்டுப்போம். ஆசிட், கெமிக்கல், லைசால், டாமேக்ஸ் எது போட்டால் பாஞ்சு ஒன்றுமே ஆகாது. ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி வரும். பாருங்கள், பாஞ்சுக்கு இந்த டேமேஜுமே தைமையாக ஆகாது. இது ஃப்ளோர் மட்டும் இல்லை, இதில் எவ்வளோ ஹைட்லாம் ஹைட்டை கூட்டிக்கலாம் கொட்டிக்கலாம். செவரு, கதவு, வால்டிஸ் எல்லாமே லைவாக காமிக்கிற பாருங்க. இந்த பாருங்களா, இந்த மாதிரி செவர் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி செவர் க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சனில் கபோர்டு இருக்குது, உட்டன் டோரு, பிளைன் டோர்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம். பாருங்கள், கபோர்டே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வாங்க, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்கும். கபோர்டில் என்னைக்கு கிச்சனில் பெயிண்ட் அடிக்கிறோம் அப்போ தான் காமிக்கணும். இந்த மாதிரி கபோர்டெலாம் நீட்டாக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். கபோர்டு உட்டன் டோர்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிச்சனில் சமைப்பாங்க, சமைக்கும் போது ஆயில் தெரிக்கும், எண்ணெய் தெரிச்சா கூட நம்ம போச்சு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம்.
அதே போல் இந்த மாதிரி பெயிண்டிங் வால்லாம் நீங்கள் ஃபுல்லாகவே பெயிண்டிங் வால்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சீலிங் ஃபேன் ஒட்டோட குச்சி பண்ணால் டஸ்ட்லாம் தரையில் வரும். அதை தரையில் விடும், மறுபடியும் பெருக்குவீங்க. அதை வயசானவங்களுக்குலாம் வீசிங் ப்ராப்ளம் வரும். ஒட்டோட குச்சி எதுவுமே தேவையில்லை, இந்த மாப்பை வைக்கிறீங்க, வச்சுட்டாலே போதும். ஃபேனில் ஒரு ஓட்டோவில் ஃபுல்லாகவே எடுத்துடும். பாருங்கள், ஃபேனில் ஓட்டோவில் ஃபுல்லாக இதில் வந்துடும். இதை தண்ணியில் டிக் பண்ணிட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஃபேனில் எந்த கரை இருந்தால் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். அது மட்டும் இல்லை பாருங்கள், இது ஃபேன் பார்த்துட்டோம். வீட்டில் பார்த்தீங்கன்னா மாடியில் பார்த்தீங்கன்னா சிண்டெக்ஸ் டேங்க் இருக்கும். டேங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, லேபரும் கிடைக்க மாட்டாங்க. இதை உள்ளே இறங்கி கஷ்டப்பட்டு கப்போ வச்சு பார்ப்பாங்க. இந்த மாப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு பையன் போது உள்ளே இறங்க தேவையில்லை, தண்ணியை திறந்து விட்டுருங்க. அதில் ஆசிடோ புளிச்சி கூட தெளிச்சு விட்டு உள்ளே இறங்க தேவை. டேங்க் சீஸுக்கு ஹைட்டை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம், எவ்வளோ ஹைட்லாம் கூட்டிக்கலாம். இந்த மாப்பு வச்சாலே பாருங்கள் 2 லிட்டர் தண்ணி உறிஞ்சிக்கிறோம். உறிஞ்ச தண்ணி அப்படியே கீழே கொட்டவே கொட்டாது. அதை ஆசிட்டை தெளிச்சு விட்டு ரொட்டேட் பண்ணும்போது அடியில் உள்ள பாசம், மைனோட்டஸ்ஸு, சால்ட் வாட்டர் எல்லாமே எடுத்துடும். சக் பண்ணுற வாட்ரு கீழே கொட்டவே கொட்டாது, ஒரு ட்ராப்டே கீழே கொட்டாது. அப்படியே கொண்டு போய் 4 டைமில் டேங்கை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாஞ்சோட லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி கொடுக்கும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான், உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது, கட் ஆகாது. ஒரு தடவை போனால் சொத்தமாக இருக்கும். சார் இப்போ சூப்பரா டெமோ காமிச்சிட்டீங்க, எனக்கே பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதோட பிரைஸ்லாம் எவ்வளவு, அப்புறம் நம்ம வியூவர்ஸ்க்காக ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணி கொடுங்களேன்? கண்டிப்பாக பண்ணிக்கலாம் மேடம். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 990 999 ரூபா சார், 99 ரூபா மேடம். 999 ரூபா வரும். நம்ம 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக 799 ரூபா, 799 799 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான், உடையாது, துருப்பிடிக்காது, கட் ஆகாது. ஓகே, ரேட்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்க. வாரண்டி கேரண்டி எப்படி, அப்புறம் இன்னும் ஏதாவது ஆஃபர் பண்ணி கொடுக்க முடியுமா? இருக்குது மேடம், வாரண்டி இருக்குது, கேரண்டி இருக்குது. நீங்கள் ரேட் ரொம்ப கம்மி பண்ணிட்டோம். இன்னொரு ஆப்ஷனில் கொடுப்போம் மேடம். உங்கள் வியூஸ் சொல்லி உங்கள் சேனல் சொல்லி வரவங்களுக்கு இந்த பாஞ்சு மார்க்கெட்டில் வந்து 300 ரூபா வரும். அது நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துரும் மேடம். எதுக்கு ஃபோன் பாஞ்சு ஃப்ரீ கொடுக்கணும், தரைக்கு ஒரு பாஞ்சு இல்லை பாத்ரூமுக்கோ டேங்கோ கழட்டி மாட்டிக்கலாம். ஒரு பாஞ்சு 7 இயர்ஸில் இன்னொரு பாஞ்சு ஒன்று ஃப்ரீயாகவே கொடுத்துரும். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப், உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது. சரிங்களா? அலுமினியம் பைப்னா சீக்கிரம் கட்டு போகும், இதுக்கு உடையாது, துருப்பிடிக்காது, கட் ஆகாது. 5 இயர்ஸ் கேரண்டியோட கொடுக்குறோம் சார், கொடுக்குறோம் மேடம். ஏதாச்சும் ஒன்று போச்சு அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவையில்லை மேடம். நீங்கள் கொரியரில் அனுப்பும் போதோ உங்கள் வீட்டில் இருக்கும் போதோ யூஸ் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட்டை A to Z வரைக்கும் நம்ம தான் மேனுஃபேக்சர், ஸ்க்ரூலேருந்து எல்லாமே நம்ம தயாரிக்கிறோம். எந்த பார்ட்ஸ் போயிருக்கோ அந்த பார்ட்ஸை மட்டும் போட்டு எடுத்து அனுப்புங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு நானே அந்த ப்ராடக்ட் அனுப்பி விட்டுருவேன். நீங்கள் கழட்டி மாட்டுற வீடியோவும் உங்கள் வீட்டுக்கே வந்துடும். நீங்களே வீட்டில் இருந்த மாதிரியே கழட்டி மாட்டிக்கலாம், லேடிஸே கழட்டி மாட்டிக்கலாம். நம்ம மொத்தமே 3 ஸ்க்ரூ தான் கழட்டி மாட்டுறது, 3 ஸ்க்ரூ தான். ஸ்டார் ஸ்க்ரூ ஒரு கட்டிங் போர்டு இருந்தால் போதும், அவங்களே கழட்டி மாட்டிக்கலாம். என்ன பார்ட்ஸோ அதை போட்டு எடுத்து அனுப்புங்க. கழட்டி மாட்டுற வீடியோ பேர்ஸ் போக கூட எல்லாமே நம்மகிட்ட இருக்குது, நம்மளே மாற்றி கொடுத்துருவோம் சார். பேச்சு தேங்க்யூ மேடம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப் பண்ணுறோம். அதே போல் இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுறோம் மேடம். இதையும் நம்ம முக்கியமான பொருள் தான். நீங்கள் மேட்டுன்றது ரொம்ப பாத்ரூம்லேருந்து நிறைய பேருக்கு டேஞ்சரஸ் ப்ளேஸாக இருக்குது. நம்ம சாதாரண மேட்டு தான் நம்ம வீட்டில் எல்லாருமே போட்டிருப்பாங்க. அந்த மேட்டெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிரிப்பாக இருக்கா, வலிக்கிறோம். இப்படி மீச்சு வரும்போது வலிக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டி சில்க் மேட்டும்பாங்க. இது பார்த்தீங்கன்னா தர என்ன தர சிமெண்ட்டோ மொசைக்கு மாறும் என்ன தர இருக்கோ அதில் அப்படியே போட்டாலே கிரிப்பாக ஒட்டிக்கிறோம், நகலவே நகலாது. அதே போல் பாத்ரூம்லேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா காலில் ஈரத்தை பார்த்து தோட்ட மாட்டாங்க. இந்த மேட்டை மீச்சாலே போதும், காலில் உள்ள ஈரத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சிடும். காலில் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, அந்த காலில் ஈரத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சிடும். அதே போல் வழுக்கும். அதே போல் என்ட்ரன்ஸில் போட்டாங்கன்னா உள்ளேருந்து வெளியிருந்து வரும்போது தூசி இருக்கும் இல்லையா, ஃபைன் டஸ்ட் எல்லாமே எடுத்துடும் மேடம். அப்படி உங்களுக்கு வழுக்கவங்களுக்கு தூசியில் எடுத்துடும். அதை கிச்சன்லேயும் போட்டுக்கலாம். அது சொல்கிறேன், லைவாகவே உங்களுக்கு ஊற்றியே காமிக்கிறேன். வெறும் வாயில் சொல்ல வேணாம். உங்களுக்கு இந்த பால் இருக்கு இல்லையா, அந்த பாலை ஊற்றி காமிக்கிற பாருங்க. இந்த பாலை தனியாக ஊற்றுறேன், உரியுது அப்படியே தெரியும் போது உரியுது ஊற்றுறீங்களா பாருங்கள். உங்களுக்கு உடனே உறிஞ்சிடும். எவ்வளவு அப்படியே உறிஞ்சிடும் பாருங்கள். அந்த பால் ஃபுல்லாக கீழே இருக்காது, அப்படியே உறிஞ்சிடும். அதில் ஈஸியாக இருக்குங்க. வயசானவங்க சவர்லேயே போட்டு குளிச்சிக்கலாம் மேடம். ஆயில் பாத்திரமா போட்டு அப்படி சவர்லேயே நின்று குளிச்சிக்கலாம், வழுக்காது. சேஃப்டி மேடம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்டு 3 வருஷம் வரும். இதுக்கு நம்ம 3 வருஷம் கேரண்டி கொடுத்துரும். 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மார்க்கெட்டில் 550 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நம்ம வெறும் 300 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். டிசைன்ஸ் நிறையா இருக்குது, வெரைட்டிஸ் கலர்ஸ் நிறையா இருக்குது, அதை பார்த்துக்கலாம். சரி, அது போக இன்னொரு ப்ராடக்ட் பண்ணுறேன் மேடம், கிச்சனுக்கு முக்கியமானது. வாங்க காமிக்கிறேன் மேடம், வாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக் பாஞ்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் இருக்க வேண்டிய, எல்லா கிச்சன்லேயும் இருக்க வேண்டிய இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிளாத் கறி துணி கிளாத்து வாரம் மாற்றுவாங்க. இந்த பாஞ்சு 3 வருஷம் வரும். 3 வருஷமும் நீங்களாக வேணான்னு தூக்கி போட்டால் தான் இதோடைய லைவ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்களாக போட்டு தூக்கி போட்டால் தான். அதில் என்னென்னு சொல்கிறேன், வெறும் பேசாமல் லைவாகவே காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பாருங்கள், ஒரு எப்படி தண்ணியில் டிக் பண்ணி எடுத்திங்கன்னா பாருங்கள், 1 லிட்டர் தண்ணி வரைக்கும் டிக் பண்ண 1 லிட்டர் தண்ணி வரைக்கும் உறிஞ்சிக்கிறோம், கீழே கொட்டாது. பாருங்கள், பிளீரை பாருங்கள், இவ்வளோ தண்ணியை அப்படியே உறிஞ்சிக்கிறோம். பாருங்கள், கிளாத் மாதிரி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். நம்ம வீட்டில் பாலோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சாஸ் கொட்டது, இந்த பால் கொட்டதுனா கூட பாலையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி பால் கொட்டது ஜாஸ் கொட்டினாலும் பாருங்கள், அந்த இடத்த வச்சாலே போதும். பாருங்கள், சும்மா வச்சு இழுக்கிறேன். அதே மில்க்லாம் அப்படியே கொட்டினா அடிக்குறியிருவாது, அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். அந்த மில்க்கு ஜாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவே டொமேட்டோ சாஸ் எது கொட்டினாலும் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும்.
அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். இதை வந்து நீங்கள் ஒன்று எங்கேயும் கொண்டு போவோன்னா சரிங்களா, வீட்டிலே நம்ம சிங்க் வச்சுருப்போம், அந்த சிங்கில் பைப்பை திறக்கிறீங்க அப்படியே வச்சு பிழிஞ்சிங்கனாலே போதும், எல்லாமே அப்படியே ஃபுல்லாக பிழிஞ்சிடும், எல்லாமே நீட்டாக பிழிஞ்சிடும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மாவு போடுவோம், மாவு பார்த்திங்கன்னா சப்பாத்தியோ கோதுமை எல்லாம் போடுவோம். சப்பாத்தி போடும்போது மாதிரி கோதுமை மாவு போடும், மைதா மாவுலாம் ஃபுல்லாக கீழே கொட்டும். இந்த மாவு சும்மா வச்சாலே போடும் பாருங்கள், அப்படியே உள்ள விழுஞ்சிடும். அந்த மாவுலாம் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துடும். அந்த மாவுலாம் பாருங்கள் தனியாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணால் சும்மா தண்ணியில் டிக் பண்ணி தலைப்பு மாவு கீழே கொட்டவும் கொட்டாது, எப்போ புளிரமோ அப்போ தண்ணியில் டிக் பண்ணிட்டு இதை புளிஞ்சாலே இப்போ அந்த கரை எல்லாமே போயிடும், இதில் உள்ள கரை எல்லாமே போயிடும். அதே போல் ஆயில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எண்ணெய் கொட்டினா கூட கிச்சனை சமைக்கும் போது கொதிக்க எதாவது பொரிப்பீங்க, கொதிக்க எண்ணெய் கொட்டினாலும் ஒன்றும் கவலைப்படதில்லை, அப்படியே வச்சாலே போதும், அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே ஃபுல்லாக உடைஞ்சிடும். பாருங்கள் அந்த எண்ணெய் ஃபுல்லாக இங்கே இருக்கும், எண்ணெய் ஃபுல்லாக இங்கே இருக்குது பாருங்கள் எண்ணெய் ஃபுல்லாக இங்கே வந்துடும். தவப்பது அப்படியே ஒன்றும் கஷ்டப்படாது, சிங்க திறக்கிறீங்க அப்படியே புளிக்கிறீங்க, அவ்வளோதான் ஈஸி. அதே போல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது குழம்போ எண்ணெயெல்லாம் பறி தெரியும், அப்படியே ஃபுல்லாக ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கப்போர்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் கார்லாம் துணி வச்சு போனால் ஒயிட் சரிங்க தான் இருக்கலாம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிருந்து 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நம்ம 100 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். இந்த பாஞ்சு 100 ரூபா தான். லைஃப் பார்த்தீங்கன்னா நீங்களாக தூக்கி போகிற அளவு இருக்கும், 3 வருஷம் நம்ம கேரண்டி, 3 வருஷத்துக்கு மேலே நீங்களாக தூக்கி போகிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிச்சன் நீட்டாக இருக்கும். சார் இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் காமிச்சிட்டீங்க, ஓகே முத்தான ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக. ஓகே, இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கா, நேரில் வந்து வாங்கலாமா? லோக்கலில் முதல்ல ஒன்று நேரம் நம்ம அவனியபுரம் பைபாஸ் டிமார்ட்டுக்கு ஏற்றாப்புலேயே நம்ம ஷோரூம் இருக்குது, நேரம் வந்து கூட வாங்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் அங்கே நீங்கள் வர முடியலன்னா கூட கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி நீங்கள் ஜிபே ஃபோன்பே பண்ணால் உங்கள் வீட்டுக்கே கொரிய வந்துடும். தமிழ்நாடுனா 1 or 2 டேஸில் வந்துடும், அதர் செட்னா 3 டேஸில் வந்துடும். அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும், வருமா வரா, நாங்கள் 18 வருஷமாக பண்ணுறோம், கண்டிப்பாக வரும். நீங்கள் வாங்குகிற கஸ்டமர் ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணி 100 பேருக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இருக்கும். நம்ம முழுக்க விளம்பர நோக்கம் தான், மணி மைண்டில் கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் 100 பேர் சொல்கிற மாதிரி தான் ப்ராடக்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுபோக உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும், கேஷ் ஆன் டெலிவரி 180 வரும். நீங்கள் 180 எக்ஸ்ட்ரா போட்டால் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வந்துடும். இல்லை நீங்கள் இது ஜிபே ஃபோன்பே பண்ணால் உங்களுக்கு கொரியர் ஃப்ரீயாக வந்துடும், ஃப்ரீ சர்வீஸ் தான், கொரியர் ஃப்ரீயாக வந்துடும். அது வந்து நம்ம வேறு கொரியர் வருவாங்க, அவங்க வந்து கேஷ் பண்ணி 180 எக்ஸ்ட்ரா கொடுத்துரும். நம்ம எஸ்டி கொரியர் ப்ரொபோஷனல் டிடிசிவங்களாம் வர்றாங்க, அவங்கள்ட்ட வந்து கொரியர் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். 5 வருஷம் உங்களுக்கு கேரண்டியோடு கொடுத்தோம். எது போச்சுன்னா அப்படி தான். கொரியர் வரும்போது பொருள் எந்த டேமேஜ்னாலும் நாங்கள் 100% நாங்கள் கேரண்டி, அதில் என்ன உடையாத நிலையான டெமோ கொடுக்குறோம், அப்படி எது வேணால் நாங்களே மாற்றி கொடுத்துருவோம் சரிங்களா. இல்லை ஃப்ரீ தான். நம்ம போகாது மேடம், போனால் 5 வருஷம் அதுக்கு தான் கேரண்டி, போகாது. அப்படி எது போச்சுனாலும் அது ஒரு போட்ட இமேஜ் மட்டும் அனுப்புங்க, உங்களுக்கு என்ன பார்ட்ஸ் போச்சோ அந்த பார்ட்ஸ் அனுப்பிட்டு கழட்டி மாட்டுற வீடியோ கூட அனுப்பிடுறோம் சரிங்களா. ஓகே வியூவர்ஸ், சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தோம், செமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பரை கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, என்ன டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை.